ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நடுராத்திரியில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நடக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது நல்ல விதமாக கேட்டிங்கன்னா நல்ல விதமாக கிடையாது, கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு. சரிங்களா? அவங்க பண்ணுற விஷயங்கள், அதிலும் குறிப்பாக வந்து அரோரா துஷார் பண்ணுற வேலைகள் ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. அதுவும் ஆதரை எஃப்ஜே ஒரு பக்கம். என்னத்தை சொல்ல, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லக்ஸரியான ஒரு நைட் டின்னர் நம்ம பிக் பாஸ் வந்து கொடுத்துருந்தார். எதுக்காகனா அந்த மாஸ்க் டாஸ்கில் வந்துட்டு வின் பண்ண கமருதீன் இருந்த டீம், பிக் பாஸ் டீம். அதனால் அவங்களுக்குலாம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் டின்னர். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இங்கேயே இப்படி விட்டு போயிடணும், எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கலாம் கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கொடுத்தாப்புல அவங்களும் எல்லாமே செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி இது பண்ணாங்க. இதில் என்ன கொடுமைனா, இதை வந்துட்டு அங்கே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இல்லை, உள்ளே இருக்கிற சூப்பர் டீலக்ஸ்க்கு செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க சாப்பிடும்போது அந்த விஷயங்கள் அங்கே கொளுத்து போகணும்னு சொல்லிட்டு அவர் வேலையை பண்ணியிருக்கார். சரிங்களா? ஆனால் வெளியில் இருக்கிற சூப்பர் டீலக்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கை கொடுத்துருக்காங்க கமருதீன். என்னாச்சுன்னா, கமருதீன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதுக்கு ஆப்போசிட்டில் துஷாரும் அரோராவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு கமருதீனுக்கு ஸ்டமக் போர்னிங் வரணும் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வாரம் பார்த்திங்கன்னா அரோரா வந்து கமருதீன் கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியிலேருந்து பிக் பாஸ் டீமுக்கு வந்ததுக்கு காரணமே துஷார் தான். இப்போ வந்தது அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சக்ஸஸ் தான். ஏன்னா அவரோட பதவியை பறிச்சிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அதை கலாய்க்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கும்போது கலாய்க்கும் போது கமருதீன் டப்பு என்ன பண்ணுறாரு, இதான் வாயை விடக்கூடாதுன்றது. எனக்கு என்ன பிரச்சனை, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் கலாய்க்கிறாங்க, என்ன வந்து அவங்கள பார்த்து உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு. எனக்கு என்ன பொறாமை, எனக்கு தான் வெளியில் என் பொண்டாட்டி இருக்கு பாரு அப்படின்ட்டு. எது பார்வதி பொண்டாட்டியா? என்னங்க நீங்கள் பொண்டாட்டின்னு எதாவது சொன்னீங்களா, பொண்டாட்டின்னு சொன்னீங்களா? பொண்டாட்டியா? ஆடா பாயிலா, என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் மறைமுகமாக வந்துட்டு அவங்கள லவாங்கிஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் அங்கே ஆகுது. அங்கே வந்து விஜய் பார்வதி அதை பார்க்குறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, விஜய் பார்வதி ஆல்ரெடி வெளியில் வந்துட்டு நான் அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கேன், அவன் என்ன சொல்கிறான்னா தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் லைவில் வந்து அவர் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.